வணக்கம். சூலூர் அந்த 10 வயது ஒரு குழந்தையோட மரண தொடர்பான வழக்கில் அந்த அம்மா அப்பாவுக்கு இடையில் ஒரு நல்ல புரிதல் இல்லை. அப்போ அந்த குழந்தை என்ன மாதிரியான மனநிலையில் வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறது பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு தாய்க்கு ஓரளவு தந்தையே சரியில்லைனாலும் ஒரு தாய் சரியாக இருக்கும்போது அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப நல்லாவே வளரும். ஆனால் அந்த பாக்கியம் கூட அந்த குழந்தைக்கு கிடைக்காம பாட்டி வீட்டில் வளர்ந்துருக்கு. அந்த ஸ்கூல் ஹாலிடேஸ் வரும்போது தான் அவள் இங்கே வந்திருக்கா. அந்த வந்த ஒரு 10-15 நாளில் கூட இந்த பெத்த தாயால் அந்த குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்க முடியல. இதில் வேற நான் பெத்த தாய்கிட்ட பெத்த தாய்கிட்ட காட்டலைன்னா அந்த அம்மா வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுது. ஆனால் ப்ரெஸ் இந்த இடத்துல ரொம்ப நல்ல வேலையை பார்த்துருக்காங்க. ஏன்னா ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே அந்த அம்மா மேலே ஒரு சரியான கோவம், அது அவங்க கேட்குற கேள்வியிலேயே வெளிப்படுது. அதை நம்ம நல்லா பார்க்க முடியுது. இப்போ பார்க்கும்போது எல்லாரும் சட்டம் சரியில்லை, காவல் சரியில்லை, அரசு சரியில்லைன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலையுமே அந்த குழந்தைய பெற்ற அம்மா சரியில்லை. அம்மா ஒழுங்காக கவனிச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த குழந்தை இன்றைக்கி நம்ம கையை விட்டு போயிருக்காது. அவங்க ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க குழந்தைய பெற்றவங்க. ஏன்னா அந்த குழந்தை இருக்கதே ரொம்ப நாளாக அந்த அம்மாவுக்கு இடைஞ்சலாக இருந்திருக்கும் போல். அதனால தான் அது குடிச்சிட்டு படுத்து அந்த குழந்தை காணாமல் போனது கூட அந்த அம்மாவுக்கு தெரியலை. கேட்டால் தெரியாமல் எடுத்து குடிச்சிட்டுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க பெருசாக எதிர்பார்த்தது எங்களுக்கு என்ன நஷ்ட ஈடு கொடுப்பாங்க, எங்கள்கிட்ட சிஎம் சார் பேசணும், அவங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்கங்கிறத சொல்லணும், ஆறுதல் சொல்லணும். இதெல்லாம் தான் அந்த அம்மா மெயினாக பார்க்குதே தவிர குழந்தை இறந்ததுக்காக அந்த அம்மா வருத்தப்பட்ட மாதிரியே எனக்கு தெரியலை. நாடு எங்கே சார் போகுது? நாசமாக போகுது.